மக்களே, நான் தான் திரும்ப அதாவது ஒரு மாதிரி கொட்டஞ்சிக்கிட்டே இருக்கானோ. அதாவது என்ன சொல்கிறானுங்கன்னா, இந்த பைபிளில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எழுதியிருக்கு, கிட்டத்தட்ட எழுதியிருக்கு. ஆனால் அது வந்து புரியுறவங்களுக்கு தான் புரியும். அதில் என்ன எழுதியிருக்குன்னா, இந்த 13 ட்ரைப்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வந்து இஸ்ரேலுக்கு வருவாங்க, அப்புறம் வந்து உலகத்தை ஆள்வாங்க, அப்புறம் வந்து யூஎஸ்னு, அதாவது அதை வந்து எப்படி சொன்னாங்கன்னா, ஒரு பேபிலோன், நியூ பேபிலோன்னு ஒரு கண்ட்ரியை உருவாக்குவாங்க. அந்த நியூ பேபிலோன்கிறது தான் யூஎஸ்ஏவை க்ரியேட் பண்ணி உலகத்தை ஆள்வாங்க. ஸோ யூகேலேருந்து உலகத்தை பிடிச்சிட்டானுங்க. அதில் கிட்டத்தட்ட இருக்கிற மாதிரியே எல்லாமே நடந்திருக்கு. பேபிலோன் வந்து நியூ பேபிலோன்கிறது வந்து தான் யூஎஸ்ஏ, அதாவது அமெரிக்காவிலையும் பார்த்தீங்கன்னா முதல்ல இதை ஆரம்பித்தப்போ இந்த கவர்மெண்ட் சிஸ்டம் வந்து எங்கே பார்த்தாலும் ஆரம்பித்தப்போ இருந்த நல்லவங்க எல்லாருமே போட்டாங்க. எப்படின்னா ஆப்ரஹாம் லிங்கன் ரொம்ப நல்லவர், அவரையும் வந்து துப்பாக்கியில் கொண்டானுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அங்கே ஏகப்பட்ட பேரை கொண்டிருக்கானுங்க. அங்கேயுமே கொன்று அந்த கேஸ் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு, எல்லாமே ஆக்கிட்டானோ. ஏன்னா அதுதான் அவனுங்களோட ஸ்பெஷாலிட்டியே. அதாவது ஒரு கேஸ், அதான் இங்கேன்னு இல்லை, உலகத்திலே அவனுங்களோட கேஸ் எதுவுமே வந்து வெளியும் தெரியாது. அப்படியே தெரிஞ்சாலும் அதுக்கு எந்த தீர்ப்பு எதுவுமே இல்லாமல் இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ அவனுங்க என்ன சொல்லானுங்க, இந்த இது எல்லாமே தெரிஞ்ச ஒருத்தவன், நான் தான் அதை பண்ணேன். அவனுக்கு என்ன சொல்லானுங்க, எனக்கு வந்து வயசே ஆகலை, நான் வந்து ஒரு 30,000 வருஷமாக 5,000 வருஷமாக உயிரோடு இருக்கேன், 5,000 வருஷமாக இதெல்லாம் நான் தான் பண்ணிகிட்ருக்கேன், அவனுங்களோட மூளையே நான் தான் அப்படிங்கிறானுங்க. அப்படி நான் மூளையே நான் தான் அப்படின்னா, இவ்வளோ மூளையோடு எல்லாத்தையும் செஞ்சேன் நான். என்னோடய ஐடென்டிட்டியை வெளில சொல்ல மாட்டேன். முதல்ல நானும் ஏலியனு, நான் வந்து இந்த மாதிரி என் நெஞ்சு வந்து நடுவில் இருக்கும், என்னோடய ரத்தம் வந்து இந்த மாதிரி இருக்கும், மனுஷங்க மாதிரி இருக்காது, அதேமாரி என் கண் வந்து ப்ளூ கலரில் இருக்கும், இல்லை என் மண்டையில் இருக்கிற மயிர் வந்து கோல்டன் கலரில் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். அவனுக்கு உடனே திரும்ப என்ன சொல்கிறானுங்க, இதெல்லாம் தெரிஞ்ச ஒரு குரூப்பு, அதாவது இந்த 14th ட்ரைபு 15th ட்ரைபில் நான் ஒருத்தவன், நாங்கள் இதில் வந்து எங்களை அடித்து வெளில அனுப்பிச்சவனுங்க ஆப்பிரிக்கா கண்டத்துலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம், அதாவது இந்தியாவுக்கு வந்துட்டோம், இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்துட்டோம், இப்போ இந்தியா பூரா இருக்கோம், நாங்கள் தான் வந்து இந்தியாவில் நடக்கிற எல்லா அநியாயத்துக்கும் காரணம். அதில் வந்து இந்த பழைய கதையெல்லாம் வந்து எங்கேயோ ஒரு புக்கில் எழுதி வச்சுருந்தாங்க, அதில் நான் வந்து பார்த்து அதை பற்றி உங்கள்கிட்ட பேசி நான் வந்து ஒரு புரட்சியை க்ரியேட் பண்ணி அவனுங்களை கொண்டுட்டு நான் ஆளணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறானுங்க. நான் இப்பயுமே சொல்கிறேன், எனக்கு வந்து இந்த அதாவது ராஜாவாக இருக்கணும், அப்படி கேட்டி எல்லாரையுமே உட்கார வச்சு ஆளணும், இந்த உலகத்தை திருத்தணும், இந்த உலகத்தை காப்பாற்றணும், மக்களுக்கு நல்லது செய்யணுங்கிற எண்ணம் இருக்குது. ஆனால் இதெல்லாம் நான் தான் பண்ணணும், அந்த இதெல்லாம் எனக்கு இல்லை. அதுமாரி எனக்கு வந்து பெரிய ஆசைகள் வந்து, என்னோடய ஆசைகள் ரொம்ப கம்மி தான். ஒரு 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 நார்மலான ஒரு வேலைன்னு ஒன்று பார்க்கணும், சாப்பாடு, ஒரு ஃபேமிலி, இப்படி இருந்தாலே எனக்கு போதும். நாங்கள் கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலே போதும். அதே மாதிரி மக்களும் சந்தோஷமாக இருக்கும்னு நினச்சது என் தப்பு தான். ஸோ இந்த மாதிரி அவனுங்க ஒவ்வொரு கதையாக க்ரியேட் பண்ணுறானுங்க. ஒவ்வொரு கதையுமே என்கிட்ட சொன்னானுங்கன்னா நான் உடச்சிருவேன். என்கிட்ட சொல்லாமல் என் மூளையை கண்ட்ரோல் பண்ணி என்னை திங்க் பண்ண விடாமல் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறானோ, சாவடிக்கிறானோ, எப்படியாவது என்னை அழுவ வைக்கணும், இல்லை ஏதாவது பண்ணணும்னு பார்க்குறானுங்க. என்னை சூசைட் பண்ணிக்க சொல்கிறானுங்க. என்ன சொல்கிறானுங்கன்னா, எங்கள் அப்பா அம்மா இல்லைனா என் பையனை கொண்டுடுவேன், அவனை கொல்லாமல் இருக்கணும்னு நீ தற்கொலை பண்ணிக்க அப்படிங்கிறாங்க. அதோட முக்கியமாக சேலஞ்சோட இதுவே என்னென்னா, நான் தற்கொலை பண்ணிக்கணும் அவனுங்க பண்ணுற டார்ச்சரில். இவனுங்க பண்ணுற டார்ச்சரை நான் எவ்வளோ தான் தாங்கிறது தெரியல. 6.6 வருஷமாக என்னை டார்ச்சர் பண்ணணும். 6 வருஷம் 6 மாதம் மொத்தமாகவே 9 வருஷமாக தான் டார்ச்சர் பண்ணிகிட்ருக்கேன். அவனை கிட்டத்தட்ட ப்ரைம் சாஃப்ட்டில் ஆரம்பித்தானோ 2016, கிட்டத்தட்ட 2000, அதாவது எம்பிஏலேயே ஆரம்பிச்சிட்டானோ, பிஇலேயே ஆரம்பிச்சிட்டானோ எனக்கு தெரியல. ஆனால் எம்பிஏல கொஞ்சம் அதிகம். ரொம்ப என்னை வந்து ஆக்சிடெண்ட் பண்ணி விட்டானோ, நான் வந்து கஞ்சா அடித்தப்போ எனக்கு வந்து நெஞ்சு வலி வர வச்சானோ, நான் கிட்டத்தட்ட சாவுற நிலைமைக்கு போய் உயிரோடு வந்தேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள், ஆக்சிடெண்ட் பண்ணி விட்டானோ. ஒரு தடவை வண்டி ஓட்டு போனேன், கிட்டத்தட்ட செத்துருப்பேன். அன்றைக்கி நம்ம ஹெல்மெட் போடலாம். அன்றைக்கி நான் ஹெல்மெட் போட மாட்டேன், என்கிட்ட வண்டியே கிடையாது. ஹெல்மெட் அன்றைக்கி ஒன்று எனக்கு கிடச்சிது, என்கிட்ட இருந்தது ரொம்ப நாளாக. அதை எடுத்து போட்டு போய் தப்பித்தேன் எம்பிஏல. அது மாதிரி ரொம்ப வாழ்க்கையில், அதாவது ஒருத்தவங்க திட்டலாம், அதாவது பண்ணலாம், அதுக்கு ஒரு வரமுறை வேணாமா. கிட்டத்தட்ட 2018 டிசம்பரில் ஆரம்பித்தானோ இந்த சூனியம் வாருங்கிறத. ஜீசஸ் வந்து அவனை சேலஞ்ச் பண்ணி பண்ணது, அதெல்லாம் பண்ணி ஒரு வருஷம் 2018 19 டிசம்பர் வரைக்குமே வந்து முதல்ல பண்ணி பார்த்தானுங்க. அவனுங்களுக்கு பிளாட்டெல்லாம் எழுதுறது யார் அப்படின்னா ஜீசஸ் இவனுங்க தான். ஏன் அப்படின்னா அவனுங்க மென்டல் புண்டிங்க, அவனுங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இப்போ அவனுங்க என்ன சொல்கிறானுங்க, அந்த மென்டல் புண்டே நான் தான்,
அவனுங்க வந்து எல்லாத்தையுமே சிங்க் வச்சு தான் பண்ணுறானுங்க. எப்படின்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா சிம்சன் சீரீஸ் இருக்குல்ல, சிம்சன் சொல்லி அந்த சீரீஸ் ஒன்று இருக்குது. அவனுங்களுக்கு மூளை கிடையாது. அவங்க என்ன பண்ணிட்டானுங்கன்னா, அவங்கள்ட்ட 2 குரூப் இருக்குல்ல. ஒன்று வந்து இந்த ராஜா குரூப்போட வந்த அந்த அடியாளுங்க, இந்த வேலை செய்கிறவனுங்க, இவனுங்க எல்லாத்தையும் கீழே ஒரு குரூப்பாக வச்சுருக்கானுங்க. அவங்களுக்கு வந்து அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி சொல்கிறத கேட்குற மாதிரி அந்த அடிமை குரூப்லேருந்து எடுத்து தான் அந்த ஸ்டோரி கிரியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டோரி கிரியேட்டர்ஸ்லாம் யார் அப்படின்னா, இவனுங்கெல்லாம் வந்து இந்த கதையை எழுதுகிறவனுங்க. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஸ்டத்தை க்ரியேட் பண்ணதோடு இல்லாமல் இவனுங்க தான் ஃபஸ்ட்டு கேமரா கண்டுபிடிச்சானுங்க. இவனுங்க தான் ஃபஸ்ட்டு மூவி எடுத்தானுங்க. ஸோ மூவி எடுத்துகிட்டு அந்த மூவியை வந்து எங்கே பார்த்தாலும் பரப்புனானுங்க. பரப்புனதோடு இல்லாமல் ஏகப்பட்டது பண்ணியிருக்கானுங்க. அதாவது பெப்சி முதல்ல பெப்சி, கொக்கோ கோலா இவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணானுங்க முதல்ல படத்தெல்லாம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களா என்னன்னு தெரில. அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணானுங்க. ஸோ உலகத்தில் இருக்க எல்லா இடத்துலையுமே அவனுங்க உள்ளே வந்து இப்போயுமே அவனுங்களோட பிளான் என்ன அப்படின்னா, இந்த பெப்சி, கொக்கோ கோலா இதிலெல்லாம் வந்து நிறையா பூச்சி மருந்து கலந்து எல்லாரையும் கொல்ல பார்க்குறானோ. அதுவும் இல்லாமல் அதுக்கு தண்ணி எங்கேருந்து எடுக்கிறானுங்கன்னா, இப்போ அவனுங்க ஊரில் தண்ணி எடுக்க முடியும். ஆனால் அவனுங்க என்ன அவனுங்களோட பிளானே என்னென்னா, இந்த ஏழை நாடுகள் இருக்குல்ல, இந்தியா, ஆப்பிரிக்கா கண்டத்தில் வந்து இது வரைக்குமே ஒரு ஸ்டெடியான கவர்மெண்ட் கிடையாது. ஏன் அப்படின்னா அங்கே வந்து டைமண்ட் கிடைக்கிது அப்படிங்கிறதுனால உள்நாட்டிலே கலவரத்தை உண்டு பண்ணி அங்கே இருக்கிற மக்களெல்லாம் அடிமையாக வச்சு, அந்த பிளட் டைமண்ட்ங்கிற படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த டைமண்டெல்லாம் மைன் பண்ணுறதுக்காக அவங்கள கூலியாலாம் வச்சுருக்கானுங்க. அதுலேருந்து தான் கொத்தடிமையிலாக கொண்டு போனவங்க தான் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. இந்த கருப்பினத்த மக்கள் ஆப்பிரிக்காவிலேருந்து கொண்டு போனவனுங்க தான் இந்தியாவிலேருந்து கொண்டு போயிருக்கானுங்க. நிறையா அடிமைகள்லாம் அங்கே இருக்காங்க. அதாவது முன்னாடிலாம் அடிமை இது தான் இருந்துச்சு, அமெரிக்காவிலையும் இருந்துச்சு அடிமைகள். கருப்பினத்தவர்கள்லாம் அடிமை, இந்தியன்ஸ் அடிமை அப்படி இப்படின்ட்டு அதுவும் அவனுங்க தான் பண்ணானுங்க. அந்த அடிமை அங்கேயும் அடிமை தான் வச்சுருந்தானோ. அந்த அடிமையும் எப்படி போச்சு அப்படின்னா, இவனுங்க ராஜாவாக இருந்தப்பையும் இதே மாதிரி பண்ணி நிறைய பேர் அடித்து அவனுங்களை வெளில அனுப்பிச்சானுங்க. சரி வெளில போய் கொஞ்சம் பேர் அடிமையாக வச்சு அது வாழ்ந்துக்கலாம், பிஸ்னஸ் அப்படி இப்படி பண்ணின்னு பார்த்தானுங்க. அப்பயுமே அங்கேயுமே பிரச்சனை வந்துச்சு. அவனுங்களுக்கு வந்து ஒரு இடத்துல ஸ்டெடியாக அதை வந்து மெயின்டைன் பண்ண தெரியாது. இது இப்போ ஒரு இது கொடுத்தோம் அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணணும். அந்த மெயின்டைன் பண்ணுற அந்த திறமை வேணும். அதை எப்படி என்ன ஏது கற்றுக்கிட்டு அதை வந்து அதுவும் இல்லாமல் லீடர்ஷிப் வேணும். அதாவது இப்போ நம்ம ஒன்று பண்ணுறோம், நம்மளோட ஒருத்தன் நல்லா பண்ணுறான்னா அவங்ககிட்ட அதை கொடுத்துட்டு விலகிடணும். இல்லைனா அவனை பண்ண சொல்லணும்னா அவனுக்கு தேவையானதை கொடுக்கணும். அந்த இழவுலாம் அவனுங்களுக்கு கிடையாது. அவனுக்கு என்ன பண்ணுவானோ உடனே அவன் இலுமினாட்டியில் ஜாயின் பண்ணிக்கிறியா, இல்லை அவன் வந்து கேயாக இருந்தான்னா இலுமினாட்டியில் ஜாயின் பண்ணி போனோம், கேயா இல்லைன்னா போட்டு தள்ளிட்டு வேறு ஏதோ ஒரு கே கிட்ட கொடுத்துருவானோ. இந்த மாதிரி அதில் வந்து ஏகப்பட்டது இருக்குது. இந்த ஸ்டோரி ரைட்டர்ஸ்லாம் வந்து ஸ்டோரி ரைட் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டு இந்த படம் எடுக்கிறதெல்லாம் வந்து எங்கே பார்த்தாலும் பரப்புனானுங்க. எல்லா இடத்துலையும் படம் எடுக்க ஆரம்பித்தாங்க. அவங்களுக்குலாம் கதை எழுத ஆரம்பித்தானுங்க. இப்போவே பார்த்தீங்கன்னா நம்மளோட டேரக்டர்ஸு, ஆக்ட்ரஸை தவிர டேரக்டர்ஸு, சிங்கர்ஸு இவங்கெல்லாம் கே தான். என்னடா கேங்கிறானேன்னு இப்போ எல்லாருமே கே தான். படத்தில் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டான விஷயம். அவங்கெல்லாம் கே. ஆனால் அவங்க தலையில் கட்ட பார்க்குறவனு எல்லாத்தையும் என்ன சொல்கிறானுங்கன்னா, இப்போ வந்து இந்த என் கூட ஜாயின் பண்ண இந்த ஆக்ட்ரஸ்ஸு, டைரக்டர்ஸு, இந்த சிங்கர்ஸு இவங்கெல்லாம் வந்து வேஸ்ட்டு. அவங்க வந்து எதுக்கு படம் யாராவது இப்போ ஒரு டைரக்டரில் யாரோ ஒருத்தவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவனுங்க நடிப்பாங்க. ஒரு கதை நல்லா இருந்ததுன்னா நடித்து அவங்க பேர் எடுத்தாங்க. காரணம் அவங்க நல்லா நடித்தாங்க, அவங்க பேர் எடுத்தாங்க. அவங்க இலுமினாட்டி அப்படிங்கிறானோ. அவங்க இலுமினாட்டி கிடையாது. இலுமினாட்டி உண்மையாக யார் அப்படின்னா இந்த வெளியில் தான் இந்த படத்தில் தெரிகிறவங்க இவங்கெல்லாம் கிடையாது. உள்ளே இருக்கிறவனுங்க. உள்ளே யார் இருக்கா அப்படின்னா இந்த அரசியல்வாதிங்க, இந்த டாக்டரு. இப்போ பார்த்தீங்கன்னா அவனுங்க ஏலியன்கிறதே நிறைய டாக்டர்ஸுக்கு தெரியும், யார் அவனுங்களை ட்ரீட் பண்ண டாக்டர்ஸுக்கெலாம். ஆனால் அவனுங்க வெளில யாரும் சொல்லாமல் வச்சுருக்கானோ அவங்களுக்கு கீழே. ஸோ டாக்டர்ஸு, அரசியல்வாதி, போலீஸ்காரனோ, இந்த இராணுவத்தில் இருக்கிறவனோ, அப்புறம் இந்த வைரஸ் கிரியேட் பண்ணுற குரூப்பு, அவனுங்க கூடவே மனுஷங்க நிறைய பேர் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அவனுங்க ஒரு குரூப்பு, பெரிய குரூப்பு. அந்த குரூப்பில் வந்து இவனுங்க என்ன பண்ணலானுங்கன்னா, இந்த 2018 என்னை கொல்ல பார்த்தானுங்க. என்னை கொண்டுட்டு என்னைய மாதிரியே ஒரு 4-5 பேரை க்ரியேட் பண்ணி அங்கே போக வச்சு இந்த நடிகைகள் எல்லாரையுமே கொண்டுட்டு, நடிகர்கள் எல்லாம் கொண்டுட்டு, நான் வந்து ஒரு சைக்கோ, அவன் ஒரு பொம்பளை சைக்கோ, அவன் வந்து நடிகைகள்லாம் கொள்கிறான், அவனை மாதிரி 3 பேர் இருக்கானோ 4 பேர் இருக்கானோன்னு சொல்லி சைக்கோ படமாக எடுத்து வச்சுருந்தானுங்க. எடுத்து வச்சுட்டு அவனோட பவரே வந்து என்னென்னா அவன் வந்து படம் அவனுக்கு ஏற்ற மாதிரி வரும்,
அதில் வர மாதிரியே வரும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தானுங்க, ரெடி பண்ணி வச்சுருந்தானுங்க. அந்த மாதிரி சைக்கோ படமாக எடுத்து வச்சுருந்தானுங்க. அப்புறம் வந்து இப்போ வந்து படம் யாரெல்லாம் எடுக்கிறா அப்படின்னா, இப்போ வந்து ஜீசஸு இந்த கடவுள் டீமில் இருக்கிறவங்க தான் படம் எடுக்கிறாங்க. முன்னாடி அந்த ஸ்டோரி ரைட்டர்ஸ் யார் அப்படின்னா அவங்களாம் தான் வந்து இவனுங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவனுங்க. இவனுங்க எல்லாத்தையுமே பண்ணுவானுங்க. அதாவது கதை எழுதுறது, அப்புறம் வந்து இந்த நியூஸ் க்ரியேட் பண்ணுறதுன்னா இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இவனுங்க எல்லா இடத்துலையும் ஆள் இருக்குது. அந்த நியூஸ் எல்லாம் கேதர் பண்ணி இதை என்ன பண்ணலான்னு போய் கேட்பானுங்க. இவனுங்க தான் கிங்ஸ். யார்? இந்த கே போட்ட மாதிரி போலும். அவனுக்கு தான் புசி மேஷனரி ஃப்ரீ மேஷனரி. அவனுக்கு ஒன்று என்ன சொல்லுவானுங்க, அப்போ இதை இப்படி பண்ணு அப்படி பண்ணுவாங்க. அதை அப்படியே அவனுக்கு செய்வானுங்க. சூனியை வச்சோ இல்லை ஆளை வச்சு போட்டு தள்ளியோ ஏதோ ஒன்று பண்ணிவிடுவானோ. ஸோ இந்த மாதிரி அது ஒரு அந்த இலுமினாட்டி வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த இலுமினாட்டி வீடியோன்னு ஒரு சாங் ஒன்று இருக்குது. அது என்னென்னா அந்த கிங்ஸ்னு சொல்லி ஒரு சாங் இருக்குது. அது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். அதாவது இப்படி ஒரு கவர்மெண்ட் சிஸ்டத்தை ஃபார்ம் பண்ணிட்டானோ, அதேமாதிரி கார்பரேட் சிஸ்டத்தையும் ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. மூளை இல்லாமல் வருவான், வந்து அந்த கம்பெனியை மேலே கொண்டு போவான். இப்போ கூகுளாக இருக்கட்டும், கூகுளோட சிஇஓ சுந்தர் பிச்சை, அவன் ஒரு தமிழ்நாட்டுக்காரன். மைக்ரோசாஃப்டோட சிஇஓ தமிழ்நாட்டுக்காரன். அவன் ஒரு சிஇஓ. மிஞ்சி போனால் அவனுக்கு ஒரு 500 கோடி 600 கோடி மாத சம்பளமே வச்சுக்கங்களேன். அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவனோட மூளை எப்படியும் காலப்போக்கில் மாற்றங்கள் வந்து தான் தீரும். ஒரே ஆள் சிஇஓவாக 100 வருஷம்லாம் இருக்க முடியாது. ஸோ அவன் ஒரு 15 வருஷம் 30 வருஷம் வந்து சிஇஓவாக இருக்கான்னா அடுத்து வேறு எவனோ ஒருத்தன் வருவான். அப்படியே இவனுங்களுக்கு வந்து பணத்தை சப்ளை பண்ணி அந்த பிஸ்னஸை வந்து இவனுங்க கையிலே வச்சுக்கிறானுங்க. பிஸ்னஸையும் கையில் வச்சுக்கிறானோ. அதேமாரி இப்போ நானே ஒரு கட்சியில் சேர்றேன் அப்படின்னா எதிர்கட்சியில் ஆள் என்னை அடிக்கிற மாதிரி, அதாவது இவங்களோட இலுமினாட்டியில் இருக்க அந்த ஸ்லீப்பர் செல்லை வச்சு என்னை அடிச்சுட்டு எதிர்கட்சிக்காரன் தான் அடித்தான் அப்படின்வானுங்க. இப்போ அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு நடந்தது என்ன அப்படின்னா பிஜேபிக்காரனை தான் செருப்பால் அடித்தானோ அப்படின்னு சொல்லி அரவிந்த் கெஜ்ரிவால்கிட்ட ஃப்ரேம் பண்ணுவானோ. அதேமாரி பிஜேபிகிட்ட போய் என்ன சொல்லுவானோ, அரவிந்த் கெஜ்ரிவால் அவரே அடிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிறாரு. அப்படி மாற்றி அப்படியே கிளப்பி விட்டு நம்மளை வந்து மியூட்டினி தான் எங்கே பார்த்தாலுமே. அவனுங்கள்ட்ட எல்லாத்துக்குமே ஆள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நியூஸ் சேனலில் ஆள் இருக்குது. நியூஸ் சேனலில் பெரிய பெரிய ஆளுங்க இருக்கானுங்க. கம்பெனி அவங்களோட அந்த ஃபார்ச்சூன் 500 கம்பெனிஸ் எல்லாத்துலேயுமே சிஇஓ இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் இருக்கானுங்க. எல்லா இடத்துலையுமே மிடில் மேனேஜ்மெண்ட் பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கு ஆள் இருக்கானுங்க. எல்லா இடத்துலையுமே அவனுங்க ஆள் இருக்கானுங்க. போலீஸில் ஆள் இருக்குது, இராணுவத்தில் ஆள் இருக்குது, அப்புறம் வந்து இந்த செயற்கைக்கோள் அனுப்புகிற அந்த இதில் ஆள் இருக்குது, ஏவுகணை அது இது இருக்கிற எல்லா இடத்துலையுமே அவனுங்களை ஆள் இருக்குது. ஆனால் நமக்கு தெரியாது. நம்மக்கிட்ட வந்து எப்படியா நல்ல பேர் எடுத்து நம்ம கூடயே இருப்பானோ. ஆனால் அவனுங்க வந்து சரியான 9ங்க. அவனுங்களும் கே தான். ஆனால் நம்மளை நேரம் வரும்போது நம்மளை போட்டு தள்ளுவானோ. இப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். இப்போ அவனுங்க என்ன சொல்கிறானுங்க, நான் வந்து இந்த கே இவனுங்கெல்லாம் இந்த டைரக்டர்ஸு, ஆக்டர்ஸு, சிங்கர்ஸு, அப்புறம் வந்து ஸ்டோரி ரைட்டர்ஸு, அதான் அந்த ஏலியன் ஸ்டோரி ரைட்டர்ஸு, இவனுங்கெல்லாம் தான் சேர்ந்து தான் படம் எடுக்கிறானுங்க. இவனுங்க ஒரு கதையை கொடுப்பானோ வெளில தெரியாது. ஆனால் அந்த டேரக்டர் எடுப்பாங்க. முன்னாடிலாம் அந்த காலத்தில் கதை வந்து இவங்க எழுதுனாங்க, திரைக்கதை இவங்க எழுதுனாங்கன்னு வரும். இப்போல்லாம் எதுவுமே அப்படி வர்றதில்லை. காரணம் கதை இவனுங்க எழுதுனானுங்க, இதை டேரக்ட் தான் இவங்க பண்ணுறாங்க. அப்புறம் இந்த பாட்டு எழுதுறவனும் இந்த மாதிரி இந்த படத்தில் இருக்கிறவனுங்களாம் தான் இலுமினாட்டின்னு காட்டிட்டு பின்னாடி இருக்கிற இந்த 9 கும்பலை அப்படியே வச்சுக்கிட்டு இந்த உலகத்தை அழிச்சிடலான்னு பார்த்தானோ. அவனுக்கு ஏன் இந்த உலகத்தை அழிக்கணும்னு நினைக்கிறானுங்க அப்படின்னா அது ஒரு பெரிய கதை. அது என்ன அப்படின்னா, அதாவது உலகத்தை வந்து கடவுள் படைக்கிறார். யார்? சூரிய பகவான். அவர் தான், சூரியனார் தான் வந்து முதல் கடவுள். அவர் படைக்கிறாரு. படைச்சிட்டு ஒரு நரகத்தில் இருக்கும்போது இந்த கே குரூப்பு போகுது. இந்த கே குரூப்பு ஒரு குறிப்பிட்ட குரூப்பு போயிட்டு, நீ ஆம்பளைன்னு எங்கள் கூட கே செக்ஸ் பண்ணி ஜெயிச்சு காட்டு அப்படின்னு சொன்ன உடனே கடவுளுக்கு அசிங்கமாக போயிடுது. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, நீ வேணால் என் கூட மோதி ஜெயிச்சு காட்டு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ ஆரம்பித்த வாரம் தான் இது. இந்த வாரம் அவர் எப்படிலாம் பண்ணார் அப்படிங்கிறது தான் கதை. உண்மையாக அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, முதல்ல அவனுங்களை வந்து வேற ஒரு அந்த 4 அந்த யுகங்கள் சொல்லுவாங்கள்ல, அதில் வர மாதிரி இவனுங்களெல்லாம் படைச்சிட்டு கடவுளோட பவரையுமே கொடுத்துட்டுமே கிருஷ்ணர் பிறந்தப்ப கிருஷ்ணரை கொல்றதுக்கு ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சூறாவளியாக ஒரு பொம்பளை வந்து தூக்கிட்டு போக பார்த்துச்சு. ஆனால் குழந்தையா இருக்க கிருஷ்ணர் அவங்கள கொண்டு விடுவார். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த இவர் இருக்கார்ல, அவர் பேர் என்ன, ஒரு பெரிய பாம்பு வாயை பொழந்துக்கிட்டு இருக்கும். அடுத்து வந்து ஒரு கழுத உருவத்தில் ஏதோ ஒன்று வரும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் கிருஷ்ணரை கொல்ல பார்த்தவங்க யார் அப்படின்னா இவங்கெல்லாம் தான். அதே மாதிரி இன்னொரு கதையும் இருக்கும். என்னென்னா, இந்த கருட பகவானுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா வந்து இருந்தாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு வந்து அவங்க கருடன் பிறந்ததுக்கப்புறமா அவருக்கு வந்து ஒரு 1,00,000 பாம்புகள் பிறந்துச்சு அவங்க ஒய்ஃபுக்கு. அந்த 1,00,000 பாம்புகளும் கருடனை பார்த்து எனக்கு வந்து
இது வேணும்னு கேட்டதா சொல்லுவார். என்னது, இந்த எனக்கு வந்து சாகா வரமுள்ள அந்த இது வேணும், எலிக்சர் வேணும் அப்படின்னு சொல்லி, அதாவது என்ன அந்த எலிக்சர் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டோடனே கருடன் வந்து அதை திருடுறதுக்காக போவார். வழியில் நம்ம விஷ்ணு பகவான் தடுத்து நிறுத்தி இது பண்ணுவார். அப்புறமா தான் கருட பகவான் அவருக்கு வாகனமாக மாறினதாக சொல்லி ஒரு கதை இருக்குது. அந்த 1,00,000 பாம்புகள், அந்த 1,00,000 பாம்புகள் யார் அப்படின்னா அதுதான் இந்த கே புசி மிஷினரி. இவனை வந்து தேவைமையே இல்லாமல் கடவுளை வந்து ஒரு பப்ளிக் பிளேஸில், அதாவது பப்ளிக் பிளேஸில் வச்சு அசிங்கப்படுத்தி அவர் ஒன்றே என் கூட நீ வேணால் ஏதாவது ஒன்றில் மோதி ஜெயிச்சிரு, எங்களுக்கு இருக்கிற திறமையில அப்படின்னு. ஏன்னா அவருக்கே கிடையாது, கே ஃபைட்லாம் பண்ண முடியாது இல்லையா. ஸோ அவரை வந்து அதில் தான் அந்த கதை ஆரம்பித்து அவனுங்களுக்கு வந்து ஒவ்வொரு இதுலேயுமே வந்து பவர் கொடுத்து அவங்களோட இவங்கெல்லாம் ஏன் அவதாரம் எடுத்தாங்க கடவுள் எல்லாருமே அப்படின்னா, காரணம் இந்த அவதாரங்கள். அவதாரங்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துலேருந்து என்னோட ஒரு சின்ன சதையை பிச்சு அதில் ஒரு இதை க்ரியேட் பண்ணுறது தான் அவதாரம். ஒரு துகள் தான் அது. ஸோ அந்த அவதாரங்கள் வந்து அந்த அவதாரங்களையே அவங்களால கடவுளோட மொத்த பவருமே கொடுத்து அவங்களால ஜெயிக்க முடியல. ஏன் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, அதாவது ஒரு கத்தி வந்து இப்போ ஒரு கத்தியை பயங்கரமாக யூஸ் பண்ணுற ஒருத்தவங்ககிட்ட இருக்கிறதுக்கும் அந்த கத்தியை வந்து யூஸ் பண்ண தெரியாத ஒரு பொட்டை மாதிரிகிட்ட இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ அதுதான் கதை. அதே மாதிரி தான், அதாவது இந்த பவர் வந்து அவங்களோட வில் பவரை பொறுத்தது, வில் பவர் இதெல்லாம் பொறுத்தது தான். ஸோ அதை வந்து அவனுங்க தோற்று இப்போ வந்து கடைசியாக வந்து பவர் இல்லாமல் மூளையை யூஸ் பண்ணுற ஒரு இதில் வாரில் இருக்கோம் நம்ம. இந்த வாரில் வந்து கிட்டத்தட்ட அவனுக்கு மூளையே இல்லை அப்படிங்கிறதுனால ஜீசஸ் வந்து கதை எழுதுறாரு. அந்த ஸ்டோரி ரைட்டர்ஸே யூஸ் பண்ணியிருக்க முடியும், ஆனால் ஸ்டோரி ரைட்டர்ஸை வந்து யூஸ் பண்ணல. ஏன் அப்படின்னா கடவுளே வந்து இவனுங்க சொல்கிறத வந்து எனக்கு பிளாட்டாக எழுதி என்னை அழுவ வைக்கிறதுக்கு தான் வந்திருக்காங்க. கடந்த 6.6 வருஷமாக என்னை செஞ்சிகிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து கேட்டால் வந்து உங்களுக்கு சிரிப்பாக இருக்கும். என்னடா இப்படி ஏதோ கடவுள் வராருங்கிறானுங்க, ஏதோ ஒரு கதை எழுதுறானுங்கிறானுங்க, என்னை எதோ டார்ச்சர் பண்ணுறாங்கிறானுங்க, சூனியம் வச்சாங்கிறானுங்க, கடவுள் வந்து பவர் யூஸ் பண்ணுறானுங்கிறானுங்க. கொஞ்சம் சிரிப்பாக இருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட இது வந்து ஒரு முட்டாள்தனமாக இருக்கலாம், ஆனால் அதான் நடக்குது. நம்ம அதாவது இந்த எப்படி சொல்கிறது, என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. அதான் பண்ணுறானுங்க. இப்போ வந்து அவனுங்களை கதை எழுதி சொன்னால் அவனுங்களாம் எழுத முடியல. அவனுங்க முதல்ல என்ன சொன்னானுங்கன்னா, நான் வந்து அந்த பீட்டர் மார்ஷல்ங்கிறவனுக்கு வந்து பிறந்துட்டு நான் இங்கே வந்து இப்படி ஒரு அப்ரோரை க்ரியேட் பண்ணி அப்படியே வந்து நான் கெட்டவங்களெல்லாம் என் கூட சேர்த்துக்கிட்டு நல்லவங்களை கொண்டாடினானுங்க ஃபஸ்ட்டு. 2வது டைம் என்ன சொன்னானுங்க, நான் வந்து ஏலியனோட கிராஸு, அந்த எவனோ ஒரு பொட்டை பையன் இங்கே வந்தான், அவனுக்கு நான் பிறந்தேன், நான் வந்து ஒரு பேஸ்டர்ட் தேவடியா பையன், ஏதோ ஒரு தேவடியாக பிறந்தேன், நான் இப்போ வந்து இங்கே இவங்களை தத்தெடுத்து என்னை வளர்க்குறாங்கன்னு நானும். அப்புறம் வந்து எங்கள் அம்மாவே அப்படின்னாலும் வேறு ஏதோ வெளிநாட்டுக்காரனோட ஜூசி ஏலியனோட இது பண்ணி பிறந்தேன் அப்படின்னாலும். நான் உடனே கேட்டேன், ஏன்டா நான் தான் ஏலியன் ஆச்சு, என் மூஞ்சி ஏன்டா தமிழ்நாட்டுக்காரன் மாதிரி இருக்குது, கலரெல்லாம் கம்மியாக இருக்குது அப்படின்னா. உடனே அவனை சொன்னானோ அதுக்கு ஒரு கதை இருக்குது. என்னென்னா, இந்த ஏலியன்ஸ் இருக்கானோல்ல, இந்த ஏலியன்ஸ் வந்து மனுஷங்களோடவும் சில பேர் வந்து ப்ரீட் பண்ணி அதாவது பிள்ளைய பெற்றுக்கிட்டு இருக்கானோ. ஃபார் எக்ஸாம்பிள் ரயன் ரெனால்ட்ஸு, அப்புறம் வந்து ஹியூஜ் ஜாக்மனு, இன்னும் கொஞ்சம் பேர்லாம் இருக்கானுங்க. அவனுங்களாம் வந்து பியூர் ஏலியன் கிடையாது. பியூர் ஏலியன்னா ஏலியன் பண்ணி பிறந்தாதான் அந்த 13 ட்ரைப்ஸில் இருக்கிறவனுங்கெல்லாம் ஏலியனுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணி போகணும், என் அக்கா தங்கச்சியே கட்டிக்கிட்டு இது பண்ணுற பொட்டை மாரி போயிடணும். சில பேர் வந்து இந்த ஹியூமன்ஸையும் கல்யாணம் மட்டும் பிறகுற இந்த ஹாஃப்லிங்ஸு, அதாவது பாதி மனுஷன் பாதி ஏலியன், அவனுங்க பார்க்குறதுக்கு கொஞ்சம் மனுஷங்க மாதிரியே இருப்பானோ. ஸோ அந்த மாதிரி நான் அப்படின்ட்டானோ. அதுவும் இல்லை, அப்படியே இருந்தாலும் என்னோட பிளட் டைப் வேறு மாதிரி இருக்கும். என் ஹார்ட்டே வந்து சரி நான் ஹியூமனுக்கும் இதுக்கும் பிறந்ததுனால என் ஹார்ட் இங்கே இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டாலும் என் பிளட் டைப் வேறையாக இருக்கணும்ல, பிளட் டைப்பு வேறு இல்லை. இந்த மாதிரி கதையை மாற்றிக்கிட்டே இருக்கானோ. ஸோ வந்து இவனை 9 அப்படிங்கிறதே வந்து கடவுள் வந்து எத்தனை தடவை அவனுங்களுக்கு இது கொடுத்தாரு, பவர் கொடுத்து பண்ணி பார்த்தாரு. இது வரைக்கும் கிருஷ்ணர் வந்து இவனுங்க மெயில் வில்லனே கிடையாது, இவனுங்க வந்து ஒரு அதனால சைடில் தான் இவனுங்களை காட்டுவானுங்க. ஸோ இந்த மாதிரி அவதாரம் எடுத்தது காரணமே இதுதான். ஏன்னா அவனுங்க இறங்கி கடவுள் ரொம்ப பவர்ஃபுல் அப்படிங்கிறனால எங்களை மாதிரி அவதாரங்களை அனுப்பிச்சு இவனுங்களை அடக்கலை காட்டுறாங்க. எங்களோட சின்ன ஒரு துகளையே ஒன்றால் தோக்கடிக்க முடியாடா 9, நீ எப்படா எங்களெல்லாம் தோக்கடிப்புங்கிறது தான் கதை. இதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து
நான் சொல்கிற கதை வந்து இவனுங்க என்ன சொல்கிறானுங்க, நான் வந்து ஒவ்வொன்றா அவனுங்க சொல்ல நான் உடச்சிக்கிட்டு இருக்கேன். அதாவது ஏதோ ஒன்று யோசிச்சு இப்படி இருக்கணும்ல, அப்போ அப்படி இருக்கணும்ல அப்படின்னு சொல்கிறேன். இப்போ வந்து அவனுங்க என்ன சொல்கிறானுங்க, இது வந்து ஒரு சைக்கலாஜிக்கல் வாரு. நான் வந்து இந்த மாதிரி எங்கள்கிட்ட டைம் ட்ராவல் கண்டுபிடிச்சிட்டோம். அதாவது இந்த சரண் ப்ராஜெக்டில் வந்து நான் வந்து டைம் ட்ராவலை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறானுங்க. டைம் ட்ராவலை கண்டுபிடிச்சி டைம் ட்ராவல் பண்ணி இருக்கிற அதாவது இந்த டைம் ட்ராவல்களில் பண்ணி மக்கள் எல்லாம் கேட்குற கேள்வி எல்லாத்தையுமே வந்து நான் வந்து அந்த கடவுளை வச்சோ இல்லைன்னா கடவுளை வச்சு என் கடவுள் எவரே எழுதி கொடுத்தாலும் அவரை வச்சே நான் வந்து எல்லாத்தையும் பேசிட்டு நான் தான் கேட்டவன் அப்படிங்கிறானுங்க. நான் தான் இந்த உலகத்தை வந்து இப்படி வச்சுருக்கேன், நான் தான் இது பண்ணுறேன். ஆனால் அது உண்மை இல்லை. பார்த்து நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும், காப்பாற்றுங்க. அதே மாதிரி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன புதுசில் ஹெச்டிஎஃப்சியில் பேங்க்கில் வேலை கிடைச்சது. ஆனால் கல்யாணம் பண்ணிவிட்டு ஒரே கம்பெனியில் இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ வேலையை விட்டுட்டேன். நான் வந்து என் வாழ்க்கையை எப்படி ஓட்டிகிட்ருக்கேன் அப்படின்னா, பெங்களூரில் நாங்கள் வந்து லோனில் ஒரு வீடு வாங்கிடுவோம். எங்கள் அம்மா வாங்கி விட்டாங்க. அதில் வந்து 18,000, அப்போதைக்கு 15,000 தான். கோவிட் டைம்ஸில் வந்து 15,000 தான் வந்து எனக்கு எங்கள் ஊரில் வந்து ஒரு கடை இருக்குது. அந்த கடையோட வாடகை அது ஒரு 14,000. அந்த 14,000 இந்த 15,000 வச்சு இந்த 30,000 வச்சு தான் நான் என் வாழ்க்கையை ஓட்டிகிட்டு இருந்தேன். எப்போ இந்த ஒரு லாஸ்ட் இந்த 1.5 வருஷமாக. அப்புறமா இந்த நிலத்தை விற்பதில் ஒரு 40 லட்சம் வந்துச்சு. 30 லட்சம் வந்துச்சு. 40 லட்சம் ஆக்சுவலாக. அதில் நான் ஒரு 30 லட்சம் ப்ராஃபிட் பார்த்தேன். 10 லட்சம் ப்ராஃபிட் பார்த்தேன் இதில் ஷேரில். ஸோ அந்த 40 லட்சத்தை வந்து எஃப்டியில் போட்டு அதில் வர வட்டியை சேர்த்து இப்போ 60,000 வச்சு ஓட்டிகிட்டு இருந்தேன் கொஞ்ச. இப்போ கொஞ்சம் ஒரு 10 லட்சத்துக்கு வட்டி கொடுத்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு 80,000 இந்த ரேஞ்சுக்கு வச்சு ஓட்டிகிட்டு இருக்கோம். ஆனால் எனக்கு ஏகப்பட்ட கமிட்மெண்ட்ஸ் இருக்குது. என்னால் எதுவுமே யூஸ் பண்ண முடியல நேரம் தான். ஸோ என்னை காப்பாற்றுங்க. நீங்கள் நான் பண்ணி தேங்க்ஸ் கேட்குறேன். அந்த பொட்டை மாதிரி என்ன சொல்லணும்னா, இப்போ அதாவது நான் வந்து ஒரு சைக்கலாஜிக்கலாக இந்த வாரை க்ரியேட் பண்ணி, அதாவது ஜீசஸோட, அதாவது பைபிளில் இருக்குது. ஆனால் அது வந்து டைரெக்டாக சாத்தானுக்கும் அதாவது ஜீசஸுக்கும் ஒரு சேலஞ்சு நடக்கும். அந்த சேலஞ்சு வந்து இப்படி இருக்கும் அப்படி இருக்கும். அது வந்து அதாவது நான் கெட்டவங்களுக்கும் நல்லவங்களுக்கும் நடக்கிற வார் அப்படின்னு சொல்லி அது இது இருக்குது. நான் வந்து என்ன பண்ணிட்டேன், அந்த புக்கை அதாவது நான் தான் அந்த ஜூஸு, நான் தான் அவங்களோட ஹெட்டு, நான் தான் அதை பார்த்துட்டேன். எனக்கு தெரிஞ்சவொடனே அதில் இருக்கிற மாதிரியே நானே ஏதோ எனக்கு சூன்யம் வச்சுட்டாங்க. எனக்கு வந்து அதை வச்சுட்டானுங்க, எனக்கு சூன்யம் வச்சு இது பண்ணுறானோ, என்னை டார்ச்சர் பண்ணுறானோன்னு சொல்லி நானே வந்து ஒரு கதையை கிளப்பி சைக்கலாஜிக்கலாக வந்து திசை திருப்பி கெட்டவங்களை கொள்றேனா. அதாவது கெட்டவங்களை இல்லை, நல்லவங்களை கொள்றேனா. நல்லவங்களை கொண்டுட்டு அதான் இலுமினாட்டி தான் அந்த ஜூஸு பிளட் லைன்லையும் நான் கெட்டவங்களோட சேர்ந்து ஜூஸில் இருக்கிற கெட்டவங்களையும் நல்லவங்களையும் கொண்டுட்டு இந்த 90% மக்களுக்கும் இதை எல்லாத்தையும் சொல்கிறேனா. அதாவது அவனுங்க மென்டல் குதி தான். ஆனால் அந்த மென்டல் குதியே இது வரைக்கும் வெளில இதை சொல்லதில்லை. என்னது, அவங்களோட ஹார்ட் நடுவில் இருக்குது, அவங்களோட பிளட் டைப் வேறு, அவனுங்க ஏலியன் அப்படிங்கிறத. நான் மென்டல் புண்ணியா, நான் தான் அந்த சிங்க் டீம்னு அவங்கள்ட்ட ஒன்று இருக்குது. அவனுக்கு என்னென்னா இந்த சிம்சனில் வர அந்த எல்லாத்தையுமே வந்து சிங்க் வச்சு பண்ணிக்கிட்டே இருப்பானோ. சிம்சன் ப்ரிடிக்ஷன் சொல்லி ஒன்று கிளப்பி விட்டு அவனுங்களே க்ரியேட் பண்ணி அவனுங்களே எல்லாத்தையும் பண்ணி அதில் தான் இந்த ட்ரம்ப்பு, அப்புறம் வந்து ஹிலாரி கிளின்டன் இவங்கெல்லாம் ஏலியன் சொல்லி ஒரு ஏலியன் ஷிப்பு கிராஸ் ஆச்சு, ஒரு ஏலியனோட குரூப் இருக்குது. அவனுங்கெல்லாம் வந்து யாருன்னா ஷேப் ஷிஃப்டர்ஸு, அதான் இந்த மார்ஷியன்ஸு, இந்த சேஞ்ச் பண்ணுறவங்க உடம்ப அந்த ஏலியனில் நான் ஒருத்தவன், நான் ஒரு சைக்கோ அப்படி இப்படின்னு கதையை மாற்றி வச்சுருந்தானோ. அவங்க தான் தட்டி கேட்டு அவங்க தான் திருத்தினதான் சொல்லி ஒரு கதை எழுதி வச்சுருந்தானோ 2018. நான் தப்பிச்சினேன் அதுலேருந்து. அதுக்கப்புறம் தான் ஜீசஸ் வந்து என்னை வந்து இவனுங்களை சேலஞ்சு பண்ணி என்னை கொல்ல சொன்னார். இதெல்லாம் நான் வந்து இப்படி ஒரு கதையை கிரியேட் பண்ணுறேன்னா, அதாவது எனக்கு மூளை புண்டியே இல்லை பாரு. நான் ஏலியனாக இருந்தால் நான் எந்த மாதிரி இருக்கேன் இதெல்லாம் சொல்ல போகிறேன். அதுவும் இல்லாமல் இது ஒரு டாப் சீக்ரெட்டான விஷயம். இது 5000 வருஷமாக வெளில தெரியாமல் வச்சுருக்கணும். இந்த 9ங்களே வெளில தெரிஞ்சால் போட்டு தள்ளுறானோ. ஆல்ரெடி ஜூஸி எங்கே போனாலும் செருப்பால் அடிச்சு வெளில தள்ளுறானோ. பொட்டை மாதிரி பின்னாடி இருந்துட்டு கவர்மெண்ட் சிஸ்டம் எப்படி இப்படின்னு க்ரியேட் பண்ணி என் பிள்ளையாவது ஓம்பி வாழ்ந்துட்டுருக்க நான் தான் அதை பண்ணுறேங்கிற. நான் மென்டல் புண்டை அப்படிங்கிறானோ. நான் வந்து இதெல்லாம் வெளில கொண்டு வரத்துக்கு வந்தேன் ஆனால் நான் தான் அதெல்லாம் பண்ணுறேன், நான் தான் ஹெட்டு, நான் தான் சிங்க் டீமு அப்படிங்கிறானோ. நான் சொன்னேன், அதாவது இப்போ நான் தான் சிங்க் டீமு. எனக்கு மூளையே இல்லைன்னாலும் நான் என்னோடய ஐடென்டிட்டியெல்லாம் சொல்லுவேண்ணா. அதாவது எனக்கு ஹார்ட் நடுவில் இருக்குது, இல்லைன்னா என் பிளட் டைப் வேறு, நான் ஏலியன் ஹாஃப்லிங்கு, நான் ஏலியன்னு, இல்லை வேறு ஏலியனாகவே இருந்தாலும் நான் வெளில சொல்லுவேன். வெளில சொன்னால் அது பேக் ஃபயர் ஆகாதா?
மக்கள்லாம் உஷாராக மாட்டாங்களா? உஷாரானா இப்படி திங்க் பண்ண மாட்டாங்களா? ஓ அப்படி இருந்தால் அப்போ அவனுங்க சொன்ன மாதிரி வேறு ஏதாவது இருந்தால் அப்படி சொன்னாலும் ஏதோ ஒன்று லைவ் ப்ரூஃப் காட்ட சொல்லுங்கள் முதல்ல. இப்போ நான் சொல்கிறேன்ல, இந்த 13 ட்ரைப்ஸ் ஆஃப் இஸ்ரேல் வந்து இங்கே இருக்கானோ, இந்த பிளட்டு அவனுங்க மேபி பேரெல்லாம் மாற்றிட்டீங்க, காணாமல் போயிருந்தாலும் போயிருப்பானோ, இருந்தாலும் அவனுங்களை கண்டுபிடிக்கலாம். அவனுங்க மூஞ்சி ஒரு மாதிரி இருக்கும், அவனுங்க பணக்கார பயலோ அவனுங்களால இந்த கீழே அவனுங்களாம் வேலை செஞ்செல்லாம் பிழக்க முடியாது. அவன் ஊம்பி தான் பிழைக்கணும் இந்தமாரி வேலை செய்ய வேலை வச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்படி சைக்கலாஜிக்கலாக வாராமா. அதில் நான் வந்து அதாவது மூளைப்புண்டே இல்லாத அவனுங்களே வெளில சொல்லாத விஷயத்த நான் வெளில சொல்கிறானா. ஏலியன் வந்து இந்தமாரி இந்த 13 ட்ரைப்ஸ் இவங்க இந்த மாதிரி பிளட்டு வந்து இப்படி, ஹார்ட் இப்படி, நானும் ஒரு ஏலியனாக ஷேப் ஷிஃப்டர் இல்லை நான், இல்லை நான் கேன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன, இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா நான் பைசெக்ஷுவல், பொம்பளைங்க கூட இருப்பேன், ஆம்பளைங்க கூடயும் படுப்பேன் அப்படிங்கிறானோ. இந்த மாதிரி கதையை அப்படியே திருப்பிக்கிட்டே போகிறானோ. இதெல்லாம் எப்படின்னா சிங்க் டீம் தான் அதையும் பண்ணணும். என்னென்னா இந்த லியோ படத்தை பார்த்துட்டு அவனுக்கு என்ன சொல்லிட்டானோ, என்னோடய அப்பா வந்து பீட்டர் மார்ஷல் எல்லாம் ஜேக்கப் ஆர்ச்சைல்டு என்னை கொல்ல பார்த்தானோ, அதாவது பலி கொடுக்க பார்த்தானோ, நான் அதுலேருந்து தப்பிச்சு இங்கே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு கதை கிளப்பி போட்டானோ. முதல்ல எழுதுனானோ கதை சொன்னேன். இந்த மாதிரி கிறுக்கு புண்ண மாதிரி கதை எழுதிட்டு இருக்கோன்னா நான் தான் கிறுக்கு புண்ணுங்கிறானோ. நீங்கள் எதை கேட்டாலும் இது ஒரு ரிவர்ஸ் சைக்காலஜி. அதாவது என்ன சொல்கிறானோன்னா, நான் இப்போ வந்து இப்படிலாம் சொல்லிவிட்டு அந்த 13 ட்ரைப்ஸில் கெட்டவங்களை வந்து நான் தான் சொல்கிறேன், என்கிட்ட காசு இருக்குது, 90% மக்கள் என்கிட்ட ஆல்ரெடி அடிமையாக கிடக்கிறானோ. இந்த கவர்மெண்ட்டை பற்றி ஒருத்தன் ஏற்று பேசலை இது வரைக்கும், நான் தான் பேசுகிறேன். பேசியிருக்காங்க, யாராவது போட்டிருப்பாங்க. இதெல்லாம் நானே சொல்லி இந்த 90% மக்களுக்கு என் மேலே எவ்வளோ காண்டிருக்கும் நான் ஏலியன் அப்படின்னா. என்னை போட்டு தள்ள மாட்டானுங்க, என் ஃபேமிலியை போட்டு தள்ள மாட்டானுங்க. ஏதோ மென்டல் புண்ண மாதிரி அவனை சொல்லிகிட்டு இருக்கானோ. கேட்டால் நான் ரிவர்ஸ் சைக்காலஜி இதெல்லாம் சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க அதை நம்பிட்டு அப்படியே விட்டுருவாங்க அப்படிங்கிறானோ. ஆனால் நீங்கள் வேணால் அந்த எப்படி சொல்கிறது, இப்படி சொல்லிவிட்டு நான் வந்து எங்கேயோ அவங்கள மறைச்சி வச்சுருக்கானோ. கெட்டவங்கள எல்லாத்தையும் ஒரு இடத்துல மறைச்சி வச்சுருக்கேன், நல்லவனுங்க ஒரு இடத்துல இருக்கானோ, நல்லவனுங்களை தான் கொலை பண்ண பார்க்குறோம் அப்படிங்கிறானோ. அப்படியே கொலை பண்ணாலும் நான் போட்டு தடுப்பேன். ஏன்னா கையில் காசு இருக்குது, இது இருக்குது. 90% மக்களை நான் என்னத்துக்கு 90% மக்கள்கிட்ட நான் இப்போ இதை கொண்டு போய் சேர்த்தேன் அப்படின்னா என்னையே தான் போட்டு அடிப்பானோ, என்னையை தான் பிரிப்பானோன்னு எனக்கு தெரியாதா? அதுவும் இல்லாமல் ஏலியன் இப்படி சொன்னால் அவங்க உஷாராயிட மாட்டாங்களா? ஏன்னா என்கிட்ட எல்லா இடத்துலையும் ஆள் இருக்குது. நான் எதுக்கு கெட்டவங்கள நல்லவங்கள கொண்டதை நானே போட்டு தள்ளுவேனே, எதுக்கு நான் போயிட்டு இதெல்லாம் சொல்ல போகிறேன்? அதுவும் இல்லாமல் என்னோட எண்ணமே என்னென்னா, இந்த 90% மக்களையும் கொண்டுட்டு இந்த உலகத்தை அழிக்கிறது தான் என் எண்ணம். அப்படி இல்லையே இந்த 10% கையில் வச்சுக்கிட்டு அப்படியே ஒப்பேற்றுறது தான் என் எண்ணம். அப்படிங்கும்போது நான் என்னத்துக்கு இதை கொண்டு போய் திரும்ப நான் என்ன லூசு புண்ணிய திரும்ப போயிட்டு 90% மக்கள்கிட்ட இதை சொல்லி வா 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 எங்களெல்லாம் கொண்டுடு அப்படின்னு சொல்கிறதுக்கு அவனை மென்டல் புண்ண மாரி ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கானோ திரும்ப கேட்டால் ரிவர்ஸ் சைக்காலஜிங்கிற அவனை எதை எடுத்தாலும். ஆனால் நான் தான் கல்கி இது வந்து எழுதியிருக்கு. முஸ்லீம்ஸ் எல்லாம் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியாது, அதனால தான் முஸ்லீம் கண்ட்ரியில் எப்போ பார்த்தாலும் வார் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த மாதிரி உலகத்தை அழிச்சிட்டு இருக்கானோ அவனும். என்கிட்ட பேங்க் பேலன்ஸு மிஞ்சி போனால் 5 கோடி எங்கள் சொத்து, அதுவும் எங்கள் தாத்தாவோட சொத்து தான். நான் அதில் தான் உட்காந்து தின்னுட்டுருக்கேன், எனக்கு வேலை இல்லை. இப்போ என்ன சொல்லணுன்னா, நான் வந்து ஒரு கதை எழுதி வச்சுருக்கேனோ, நாங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றா கதை எழுதி வச்சுருவோமோ, வேலை கிடைக்கல என்னை வந்து சூனியம் வச்சு டார்ச்சர் பண்ணுறானோ அப்படிங்கிற மாதிரி அப்படியே ஒரு இதை காட்டி அதெல்லாம் காட்டி சூனியன்னு ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கானோ. அதாவது இது எல்லாத்தையுமே முதல்ல வெளில சொல்லுவாங்க, சூனியம் இருக்குது, ஏலியன்ஸ் இருக்குது, அதுவும் இல்லாமல் இந்த சிஸ்டர் இவ்வளோ பேர் இருக்கானோ, இது எல்லாத்தையும் அவனால் வெளில சொல்லுவானா. முதல்ல இதெல்லாம் இருக்கிறவன் முதல்ல ஒரு மாதிரி எல்லாத்தையுமே சொல்ல மாட்டானுங்க. அவனுங்க என்ன சொல்லுவானுங்க, அவனுங்க பிளான் பண்ண மாதிரி ஜஸ்ட்டு ஏலியன்ஸ் வந்தாங்க பிடிச்சி வச்சுருக்கோம், இதெல்லாம் பண்ணாங்கன்னு நியூஸில் ஒரு தடவை காட்டிட்டு எங்கே பார்த்தாலும் ஏதோ ஒரு கதையை காட்டிட்டு நான் போயிருப்பேன். இதெல்லாம் எவனும் உட்காந்து பேசிகிட்டு இருக்க மாட்டான். அவனை மென்டல் புண்ண மாதிரி திரும்ப என்னைய நான் தான் மென்டல் புண்ணேன், நான் தான் அதெல்லாம் சிங்க் வச்சு பண்ணுறேன், சிம்சனில் போட்டிருக்கு ஏலியன்னா அடுத்து வரப்போகுது, அதான் ட்ரம்ப்பு தான் ஏலியன்னு இவங்க தான் பண்ணாங்க அப்படின்னு. அதெல்லாம் வந்து சொல்வதற்கில்லை. இது ஆனால் அவனுக்கு தான் பண்ணுறானுங்க, நீங்கள் தான் காப்பாற்றணும். நீங்கள் நம்பலனா போங்க. ஆனால் உலகம் அழிஞ்சிட்ருக்கு, உலகம் அழிய போகுது. முழிச்சிக்கிட்டிங்கன்னா தப்பிச்சிக்கலாம், இல்லைன்னா முடியாது.